முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். கவனமாகவே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சபையாருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் சொன்ன வண்ணமாக நாம் இன்று நாளைக்கும் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு பொறுமையின் அவசியம். பொறுமையின் அவசியம் என்ற பாடத்தின் கீழாக நம்ம பாடத்தை பார்ப்போம். ஆதார வசனத்தை இன்னொரு முறை வாசிச்சிடுங்க சிஸ்டர். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு அப்போஸ்தலர் நமக்கு இங்கே அறிவுறுத்துறாரு. அப்போது பொறுமையின் அவசியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம எந்தெந்த விஷயத்தில் நம்ம பொறுமையாக இருப்போம் அதிகபட்சம்? மேக்ஸிமம் நம்ம புது சிருஷ்டிகளாகிய நாம் எப்படி இருக்கணும்னா எல்லா விஷயத்துலையுமே நம்ம பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக தான் இருக்கணும். அப்போது இங்கே அப்போஸ்தலர் இந்த வசனத்தை யாருக்கு ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா புது சிருஷ்டிகளாகிய நமக்கு தான் இந்த ஒரு வசனத்தை குறிப்பிட்டு சொல்கிறாரு. அப்போது நம்முடைய முன்மாதிரியாகவும் இரட்சகராகவும் நாம் யாரை ஏற்றுக்கொண்டிருக்கோம்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கோம். அப்போது கிறிஸ்துவின் அடிச்சுவட்டில் நடக்க நாடிக்கொண்டிருக்கிற நம்மை பார்த்து தான் அப்போஸ்தலன் நமக்கு இந்த ஒரு வார்த்தையை நமக்கு இங்கே சொல்கிறதே நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போது ஏன் நமக்கு பொறுமை அவசியம் அப்படின்னு நாம் அப்போஸ்தலன் நமக்கு இங்கே வலியுறுத்துறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வசனத்தில் நாம் என்ன பார்த்தோன்னா, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு அப்படின்னு நமக்கு அங்கே சொல்கிறாரு. அப்போது சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது என்ன எழுதுகிறாருன்னா, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு எழுதுகிறாரு. அப்போது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு பொறுமை தான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய இடத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா அன்பை குறித்து அதிகமாக பேசியிருக்காரு. இன்னொரு இடத்துல சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அன்புக்கு மேலே நம்ம பொறுமையை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வசனங்கள் முடிய. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வசனங்கள் முடிய. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 இருந்து 39 முடிய. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. முதலாம் கற்பனை நமக்கு என்னதான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அன்பு தான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இந்த அன்புக்கு மேலாக ஒரு விஷயத்தை நமக்கு இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. இதை பற்றி சகோதரர் ரசூல் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக முறைகள் என்ன பண்ணுறாருன்னா அன்புக்கு மேலே அன்புக்கு மேலே பொறுமையை குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதாவது அநேக முறைகள் அவர் நாம் ஓடிட வேண்டியதான அந்த குணலட்சணத்தினுடைய இலக்காகிய அன்பிற்கு மேலாக நம்ம அந்த இலக்கில் பரிசை பெற்றுக்கொள்கிறோம் இல்லைங்களா, அந்த பெற்றுக்கொள்ளத்தக்க அந்த இலக்கை நாம் அடையிறதுக்கு மேலாகவும் உயர்வாகவும் இவர் பொறுமையை நமக்கு முன்வைக்கிறார் அப்படின்னு சகோதரர் ரசூல் நமக்கு சொல்கிறார். உதாரணத்துக்கு நாம் பார்க்கும்போது அவர் தீத்துக்கு எழுதும்போது என்ன எழுதுகிறாருன்னா, அதாவது முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்களுக்கான குண லட்சணங்களை என்ன பண்ணுறாருன்னா வரிசைப்படுத்துகிறார். அது வசனம் கூட பார்த்துடலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தீத்து 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களுமா இருக்கும்படி புத்தி சொல்லு. அது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கிட்ட இருக்கிற மற்ற பண்புகள்
அதாவது வசனத்தில் பார்த்த மாதிரி எல்லா பண்புகளுமே நம்மக்கிட்ட இருந்தாலுமே நம்ம உண்மையுள்ளவர்களின் அந்த அங்கத்தினர்களாக நம்ம கர்த்தரினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னா பொறுமை வேணும் அப்படின்னு வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போது இந்த பொறுமையாக இருத்தல், சந்தோஷமாய் சகித்தல் எனும் இந்த பரீட்சை நமக்கு அவசியமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம இங்கே கவனிக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்போது அதே போல் தீமோத்தேயுவுக்கு தன்னை குறித்து எழுதும்போது என்ன எழுதுகிறாருன்னா, வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் பொறுமையாய் சகித்தல் அப்படின்ற ஒரு பாடத்தையும் அவர் இங்கே அன்பிற்கு மேலாக வைக்கிறார் அப்படின்றது நாம் இங்கே கவனிக்கணும். ஒருவேளை அன்பு தான் நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த நிறைவேறுதலாகவும் நம்முடைய பரம அழைப்பிற்கான அந்த பந்தய பொருளுக்குரிய இலக்காகவும் இருக்கும் அப்படின்னா, அப்புறம் எப்படி பொறுமை வந்து அன்பை விட மேலானதாக நாம் பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா, அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, இதை பற்றி சகோதரர் சொல்லும்போது, பொறுமையோடு சகித்தல் என்பது நம்முடைய ஓட்டத்தின் இறுதியில் மாத்திரம் வருகிற ஒன்றல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதாவது நம்ம சத்தியத்தை கேட்டு உள்ளே வந்துட்டோம், நம்ம முழுமையாக அர்ப்பணிச்சிட்டோம். நம்ம அர்ப்பணித்த நாள் முதல் நம்ம ஓட்டம் முடிக்கிற வரைக்குமே நம்மக்கிட்ட என்ன தான் இருக்கணும் அப்படின்னா, பொறுமை வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு வந்து சகோதரர் நமக்கு இங்கே சொல்கிறாரு. அதாவது அந்த முடிகிற டைமில் மட்டும் நமக்கு பொறுமை இருந்தால் பத்தாது, ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்குமே பொறுமை நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு வந்து சகோதரர் நமக்கு அங்கே சொல்கிறாரு. அப்போது பொறுமை நமக்கு வேணும் அப்படின்னா, நமக்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும் அப்படின்னா, சோதனை, பாடுகள் இதெல்லாமே நமக்கு வந்திருக்கணும். இப்போ இதை பற்றி சொல்லும்போது, சோதனை பொறுமையோடு சகிக்கும் இந்த தன்மை நமது ஓட்டத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நமக்கு வந்து இந்த பொறுமை மிகவும் அவசியமாக இருக்குது அப்படின்னு வந்து சகோதரர் நமக்கு அங்கே சொல்கிறார். அப்போது நம்முடைய ஓட்டத்தில் நாம் முன்னேறி போக நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலுமே இந்த பொறுமையை சகித்தல் அப்படின்ற ஒரு குணலட்சணம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த ஆவியானது பலம் மேல் பலம் அடைந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நாம் அங்கே கவனிக்கணும் சகோதர. இப்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில நாட்களுக்கு இல்லைன்னா சில மாதங்களுக்கு இல்லைன்னா சில வருடங்களுக்கு தான் உண்மையாய் சகிக்கிற அந்த ஒரு குணலட்சணத்தை அவங்க வந்து பெற்றிருப்பாங்க. அவங்களுக்கு வர அந்த சோதனைகள், பாடுகள் இதெல்லாமே சந்தோஷமாய் பொறுமையாய் சகிக்கிற அந்த குணலட்சணத்தை பெற்றிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, அந்த பொறுமை இழந்துட்டு இந்த ஓட்டத்திலிருந்து அவங்க வெளியேறக்கூடிய காரியத்தையும் நாம் அங்கே பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்போது இதை பற்றி தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த விதைகள் ஊமையில் சொல்கிறாரு. வசனம் வேணா கூட வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 5-6. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீர்ந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. என்ன பார்க்குறோம்? சில விதைகள் கற்பாறைகள் இருந்த அந்த இடத்துல விழுந்து முளைச்சு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த உபத்திரவம் அப்படின்ற எரியும் அந்த சூடு வந்த உடனே அந்த மென்மையான செடிகள் எல்லாமே காய்ஞ்சி போயிடுச்சு அப்படின்னு நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போது சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருமே சத்தியம் கேட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரியும் இல்லைங்களா, நமக்கு வந்து இந்த பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் எல்லாமே வரும் அப்படின்ட்டு. அப்போது நம்ம அந்த பாடுகள், உபத்திரவங்களெல்லாம் நம்ம எப்படி சகிக்கணும் அப்படின்னா, பொறுமையோடும் சந்தோஷத்தோடும் நம்ம அதை சகிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போது நம்ம இந்த பாடுகள், உபத்திரவங்கள் வரும்போது எத்தனை பேர் நம்ம பொறுமையோடு சகிச்சிருக்கோம்? இனிமேல் வரப்போகிற அந்த பாடுகள், உபத்திரவங்களை நம்ம எத்தனை பேர் பொறுமையாக சகிப்போம் அப்படின்றத நாம் நிதானிக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்போது தேவன் என்ன பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னா, ராஜ்யத்தின் வகுப்பாராகிய அந்த அங்கத்தினரை தேவன் தெரிந்து கொள்ளும்போது என்ன பண்ணுறாருன்னா, சகிப்பதற்கு பொறுமையாய் இருக்கக்கூடிய ஆழமான நிலத்தை, ஆழமான அந்த குணலட்சணத்தை, ஆழமான இருதயத்தை தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா தேடிட்டுருக்காரு அப்படின்றதையும் நம்ம அங்கே
கவனிக்கணும். அப்போ பொறுமை அப்படின்றது எல்லா ஜீவிகளுக்குமே ஒரு பொதுவான ஒரு காரியம்தான். பொறுமைன்றது எல்லா ஜீவிகளுக்கும் பொதுவான ஒரு காரியமாக இருந்தாலுமே அது சபை வகுப்பாருக்கு எப்படி இருக்குன்னா, ஓட்டத்தினுடைய துவக்கம் முதல் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குணலட்சணமாக இருக்கிறது சகோதர சகோதரிகள். அப்போ நம்ம எந்த நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கோம், நாம் நிதானிக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருக்கணும். அப்போது நம்ம பொறுமையை சகிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது பொறுமையை சகிக்கணும்னா எப்போ நாம் அந்த பொறுமையை சகிக்கிற அந்த குணலட்சணம் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 1 அதிகாரம் 3 வசனம். யாக்கோபு 1 அதிகாரம் 3 வசனம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நம்முடைய அந்த விசுவாசத்தின் பரீட்சையின் மூலம்தான் நமக்கு இந்த பொறுமை உண்டாகும் அப்படின்றது நாம் இங்கே பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. இப்போ விசுவாசம் பரீட்சிக்கப்படணும் அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? பாடுகள், இந்த சோதனைகள், உபத்திரவங்கள் இதெல்லாமே நமக்கு வரணும். அப்போது இவற்றின் மூலமாக தான் நாம் என்ன பண்ண முடியும்னா நம்முடைய விசுவாசத்தை நம்ம வளர்த்தி கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய விசுவாசம் இங்கே தான் சோதிக்கப்படக்கூடியதாகவும் இருக்கிறது சகோதர சகோதரிகளே. அப்போது இந்த சோதிக்கப்படும் போது தான் அந்த பொறுமை அப்படின்ற ஒரு குணலட்சணத்தையும் நாம் வளர்த்தி கொள்ள முடியும். அப்போ நம்ம இந்த பரீட்சை எப்படி ஏற்றுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சந்தோஷமாக ஏற்றுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் சகோதர சகோதரிகளே. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமர் 5 அதிகாரம் 3 வசனம். ரோமர் 5 அதிகாரம் 3 வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பொறுமை நமக்கு எதன் மூலியமா வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது அப்படின்னு நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ உபத்திரவத்தின் மூலமாக தான் நாம் என்ன பண்ண முடியும்னா நாம் அந்த பொறுமை அப்படின்ற குணலட்சணத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது இந்த உபத்திரவங்கள் நமக்கு ஏன் வரணும்? நாம் ஏன் ஒரு சோதனைக்குள்ளாக நம்ம கடந்து போகணும்? இந்த சோதனைக்கான நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு ஏன் சோதனை வரணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதை பற்றி சகோதரர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஆதார வசனத்தை இன்னொரு முறை வாசிச்சுட்டு மிஸ்டர். எபிரேயர் 10 அதிகாரம் 36 வசனம். எபிரேயர் 10 அதிகாரம் 36 வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அப்போது நமக்கு ஏன் இந்த சோதனை உபத்திரவங்கள் இதெல்லாம் வருது அப்படின்னா நம்ம பொறுமை அப்படின்ற ஒரு குணலட்சணத்தை நம்ம வளர்த்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு 2 காரியங்களை குறித்தும் நாம் இங்கே பார்க்கணும். அதாவது நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு, நாம் தேவனுடைய சித்தத்தை செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு. இப்போது இந்த 2 காரியங்களை குறித்து தான் சகோதரர் நமக்கு அங்கே சொல்கிறார். முதலாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவனுடைய சித்தம் நாம் செய்யணும். அப்போது இங்கே தேவனுடைய சித்தம் அப்படின்னா என்னவாக இருக்கும்? தேவனுடைய சித்தம் என்ன? தேவன் நம்மளை சத்தியத்தை கொடுத்து நம்மளை அழைச்சிருக்காரு. நம்மக்கிட்ட தேவனுடைய சித்தம் என்னவாக இருக்குது? வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 3 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 3 வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் இயேசு மார்க்கத்துக்கு விலகி இருந்து. இப்போ நாம் பரிசுத்தமாக இருக்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. அப்போ நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னா அது எளிதான காரியமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நமக்கு அதுக்குள்ளேயே என்ன ஆகும்னா அநேக உபத்திரவங்கள், சோதனைகள், பாடுகள் இதெல்லாமே நம்ம கடந்து வந்து தான் ஆகணும். அப்போ நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது அப்படின்னா நாம் அதற்காக தான் அர்ப்பணிக்கப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம். அப்போ நம்மளை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிப்பு செய்திருக்கிறோமா அப்படின்னு நாம் நிதானிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்போது இங்கே அர்ப்பணம் பண்ணுறது அப்படின்னா சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா,
நான் வந்து என்னை முழுசாக அர்ப்பணம் பண்ணிவிட்டு நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்றதுக்கு சகோதரர் என்ன இங்கே சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தை விட்டு முழுமையாக முற்றிலுமாக பிரிந்திருத்தலைத்தான் அர்ப்பணம் செய்தல் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எனக்கும் இந்த உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லை, நான் அந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னா தான் நான் வந்து தேவனுக்கு முன்பாக நான் அர்ப்பணம் செய்து வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து அர்த்தம் அப்படின்னு வந்து சகோதரர் நமக்கு அங்கே சொல்கிறாரு. நாம் இந்த உலகத்தை விட்டு முழுமையாக வந்துட்டோம் அப்படின்னா தேவன் அடுத்து நமக்கு என்ன பண்ணுறாருன்னா, நம்மை பரிசுத்தம் பண்ணி புது சிருஷ்டிகளாக நம்மை ஜெனிப்பிக்கிறார் அப்படின்றது நாம் அங்கே பார்க்குறோம். அப்போது முதலாவது நாம் என்ன பண்ணோம்னா நம்மளை பிரித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். பிறகு தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நம்மை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவினால் நம்மிடத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா கிரியை பண்ணுறாரு அப்படின்றதையும் நம்ம அங்கே பார்க்கணும். அப்போது நமக்கு சோதனைகள், பாடுகள், இந்த உபத்திரவங்கள் வரும்னா நாம் நம்மளை வந்து நிதானித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ நம்முடைய ஓட்டத்தை நாம் சரியாக தான் ஓடிட்டுருக்கோம் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணலான்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு வந்து சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள்லாம் வருது அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நாம் நம்முடைய தேவனுடைய அந்த ஓட்டத்தில் நம்ம சரியாக தான் ஓடிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. அப்போது தேவன் நம்மளை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம், நம்முடைய அர்ப்பணிப்பை தேவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறம் தேவன் நம்மிடத்தில் என்ன பண்ணுறாருனா கிரியை நடப்பிக்கிறார் அப்படின்றது நம்ம வந்து அங்கே பார்க்குறோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கலாம், நான் வந்து சத்தியம் கேட்டேன், உள்ளே வந்துட்டேன், நேரத்துக்கு சபைக்கு வரேன், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன், ஆனால் எனக்கு இது வரைக்குமே ஒரு பாடுகள், உபத்திரவங்கள் கூட வந்ததில்லை, எல்லாமே வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து ஒரு சிலருக்கு வந்து கேள்வி வரலாம். அப்போது எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கண்டிப்பாக தவறிட்டுருக்கோம் அப்படின்றதே நாம் அங்கே நிதானிக்கணும் சகோதர சகோதரிகளே. இப்போது நம்மளை முழுவதுமாக தேவனுக்காக நம்ம அர்ப்பணிக்கும் போது நாம் தேவனுடைய சித்தத்தை வந்து என்ன பண்ணுறோன்னா செய்யக்கூடியவர்களாக இருக்கோம். அடுத்து புது சிருஷ்டியில் ஒரு இடத்தை நாம் அடையக்கூடியவர்களாகவும் நாம் அங்கே இருக்கிறோம். ஆனால் நம்மை சோதனையில் வைப்பது தான் யாரோடைய சித்தமாக இருக்குது அப்படின்னா தேவனுடைய சித்தமாக இருக்குது. அதுக்கான வசனம் கூட வாசிச்சோன்னா உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். தேவன் என்ன பண்ணுறாருங்களா, நம்மளை சோதிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போது சகோதரர் ரசல் அவர்கள் வந்து ரீப்ரிண்ட் நம்பர் 4910 சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஓட்டத்தினுடைய இந்த இலக்கை நாம் அடைகையில், அதாவது நம்முடைய நண்பர்களை மாத்திரமல்ல நம் சத்துருக்களையும் கூட அன்பு கூறும் நிலையை அடைகையில், நம்ம சத்துருக்களை கூட அன்பு கூற ஒரு ஸ்டேஜுக்கு நாம் வந்துட்டாலுமே கூட நம் மீது வர தகுதியானது என்று கர்த்தர் கண்டு அனுமதிக்கும் பரீட்சைகளை உண்மையோடும் சந்தோஷத்தோடும் பொறுமையோடும் நாம் சகித்து இலக்கில் காணப்பட வேண்டும் என்று தேவன் வந்து எதிர்பார்க்கிறார் அப்படின்னு வந்து சகோதரர் அங்கே சொல்கிறாரு. அப்போது நம்ம நண்பர்களை மட்டும்தான் என்ன பண்ணுவோம்னா அன்பு காட்டுவோம். ஆனால் எதிரிகளையும் நம்ம அன்பு காட்டுற ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமும் கூட இந்த சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாமே நமக்கு வரக்கூடிய ஒரு தகுதியான காரியம்தான் அப்படின்னு வந்து தேவன் என்ன பண்ணுறாருன்னா அறிந்து நாம் வந்து எல்லாவற்றையுமே சகித்து இந்த இலக்கில் வந்து நிற்கணும் அப்படின்னு வந்து தேவன் நம்மக்கிட்ட வந்து எதிர்பார்க்குறாரு அப்படின்னு நாம் அங்கே பார்க்குறோம். அப்போது தேவனை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், நாம் வந்து எந்த அளவுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த சோதனை, உபத்திரவம் தான் என்ன பண்ணுதுன்னா தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது சகோதர சகோதரிகளே. அப்போது பொறுமையோடு சகித்தல் அப்படின்றது என்பதற்கு சகோதரர் இங்கே ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு. என்ன உதாரணம் அப்படின்னா, ஒரு படை வீரன் இருக்கார். அவர் மன அழுத்தம், அதாவது ஒரு ப்ரெஷர் இல்லாத ஒரு டைமில் அவர் எப்படி இருப்பாருன்னா எப்பயும் போல் நார்மலாக தான் இருப்பார் ஒரு படை வீரன். அதே அவருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கிறப்போ அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதாவது ஒரு போர் வரப்போகுது, இல்லைனா போர் நடந்துகிட்ருக்கு, இவர் கூட இருக்கிறவங்களாம் இறந்துட்டாங்க, அப்போது இவரோட மனநிலை எப்படி இருக்கும்?
எதுவுமே நடக்காதப்போ இவர் அமைதியாக இருப்பார், அவருடைய மனநிலை சீராக இருக்கும். இந்த ப்ரெஷரான டைமில் அவர் என்ன பண்ணுவார்? அவர் பிடிச்சிட்ருக்கிற அந்த கொடி, ஈட்டி இதெல்லாமே தூக்கி போட்டு ஓடிடுவாரா, இல்லைனா தன் தேசத்துக்காக அவர் போராடுவாரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவர் வந்து தன்னுடைய தேசத்துக்காக போராடுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காருன்னா படை வீரனாக உள்ளே வந்திருக்காரு. அப்போ அவர் என்ன பண்ணி தான் ஆகணும்னா தன்னுடைய தேசத்திற்காக அவர் பாடுபட்டு தான் ஆகணும், அந்த போர்லேயும் அவர் கலந்து கொண்டு தான் ஆகணும். ஒருவேளை அந்த படைவீரன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய தேசத்தை அதிகமாக அந்த படைவீரன் நேசிக்கிறான் அப்படின்னா, அந்த படைவீரன் வந்து எல்லாத்தையுமே சகிக்கிற நிலைமையில தான் அந்த படைவீரன் இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம அங்கே கவனிக்கணும். அப்போ தான் அவருடைய விசுவாசம் வந்து அந்த இடத்துல வந்து சோதிக்கப்படுது. ஒருவேளை அவர் காவல் வேலைக்கு போயிட்டு காவல் காக்கிற வேலையை செய்கிறாருன்னாலும் அவருக்கு என்ன வேலை கொடுத்தாலுமே அவர் என்ன பண்ணணும்னா செஞ்சு தான் ஆகணும். அது வந்து அவருடைய அதை ஏற்றுக்கொண்டு தான் அவர் வந்து உள்ளே வந்திருக்காரு. இந்த மாதிரி அவர் சோர்வடையக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாமே வந்து அவருக்கு அணிவகுத்து வந்து கொண்டே தான் இருக்கும். அவர் என்ன பண்ணோம்னா தன்னுடைய கேரக்டரை காட்டும்போது தன்னுடைய எஜமானி என்ன பண்ணுவார்னா தகுந்த நேரத்தில் அவருக்கு பதவி உயர்வு கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. அப்போது அதாவது அவர் உண்மையுள்ளவனாக இருந்தால் அவர் பதவி உயர்த்தப்பட்டு கனப்படுத்தப்படுவான் அப்படின்னு வந்து சகோதரர் சொல்கிறார். அப்போது இது போல தான் நாமளும் நம்முடைய அந்த உண்மை தன்மைக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா சோதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதாவது கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் எதை சகிக்க விருப்பம் உடையவர்களாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் முழுவதுமாக சமர்ப்பிக்கிறோம், நம்முடைய அர்ப்பணம் எந்த அளவுக்கு ஆழமாக போகுது, கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம் எந்த அளவுக்கு முழுமையாக இசைவாக இருக்கிறோம், இதன் மூலம் எந்த அளவுக்கு நாம் பொறுமையான அந்த சகிப்புத்தன்மை, கீழ்ப்படிதல் மற்றும் விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சோதனைகள் நமக்கு வந்து அனுமதிக்கப்படக்கூடியதாக இருக்குது சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த சோதனைகளை நாம் என்ன பண்ணிட்டோம்னா நமக்கு வர சோதனைகளை நம்ம பொறுமையோடு சகிச்சிட்டோம். அடுத்து நாம் என்ன பெற்றுக்கொள்வோம்? ஆதார வசனத்தில் பார்த்த மாதிரி நம்ம அடுத்து என்ன பெற்றுக்கொள்வோம்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் என்ன பண்ணுவோம்னா பெற்றுக்கொள்ளப்படுவோம். அப்போது வாக்குத்தத்தம் அப்படின்னா என்ன? நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இல்லை சொல்லிடுறேன். அதாவது உயிர்த்தெழுதல் வரப்போ தங்களுடைய வீடுகள் அல்லது குழந்தைகள் அல்லது பெற்றோர்கள் அல்லது நண்பர்கள் அல்லது கணவர்கள் அல்லது மனைவிகள் அல்லது சுயம் அல்லது வேறு எதையுமே இந்த உலகத்தில் இருக்கிற எது வேணாலும் இருக்கட்டும், அது வந்து நான் தேவனுக்காக வந்து ஒதுக்கி வச்சுட்டு நான் தேவனை வந்து நேசிக்கிறேன் அப்படின்னா, தேவனை நேசிக்கிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற சகலத்தையுமே என்ன சொல்லலாம் அப்படின்னா வாக்குத்தத்தம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் ஆதார வசனத்தில் பார்த்த மாதிரி அப்போஸ்தலர் நமக்கு என்ன ஒரு வாக்குத்தத்தத்தை தான் நமக்கு சொல்கிறாருன்னா, தேவன் ஆபிரகாமை என்ன பண்ணியிருக்காருன்னா கல்தேயர் தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு கொண்டு வரும்போது அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? ஆபிரகாமோட தேவன் செய்த அந்த ஆதி வாக்குத்தத்தத்தோடு நம்முடைய அனைத்து நம்பிக்கைகளும் ஆசீர்வாதங்களும் மையப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து நம்ம அங்கே பார்க்குறோம். அதாவது ஆபிரகாமின் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு வந்து தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை பெறுகிறவர்கள் தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த பூமியை ஆசீர்வதிக்க போகிறாங்க அப்படின்றதையும் நாம் அங்கே கவனிக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்போது நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராகவும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திராயும் இருக்கிறீர்கள் அப்படின்றதே நாம் அங்கே பார்க்குறோம். அப்போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதுக்கு நாம் யார் தானே சுதந்திராயும் இருக்கிறோம். அப்போ நமக்கு வர அந்த பாடுகள் உபத்திரவங்களை நம்ம பொறுமையாக சகிக்கிறப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தங்களை நாம் என்ன பண்ணுவோம்னா பெற்றுக்கொள்வோம். அப்போ நம்ம கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கும்படியும் அவரில் நிலைத்திருக்கவும் தொடர வேண்டும் என்று அப்போஸ்தலர் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா இந்த வசனத்தின் மூலிமா நமக்கு இங்கே அறிவுறுத்துகிறார் சகோதர சகோதரிகள். அப்போ நம்ம இந்த வாக்கு தத்தத்தை பெறும்படிக்கு தான் என்ன பண்ணணும்னா பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கணும் அப்படின்றத நாம் அங்கே கவனிக்கணும். சரி, அப்போ நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு
பொறுமை நமக்கு அவசியம் அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டம் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டம் நமக்கு எளிதானதாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஓட்டம் வந்து எளிதானதாக இருக்காது. நம்ம வந்து அநேக பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில் தான் ஓடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவற்றையெல்லாம் பொறுமையாய் சகிக்கிறவர்களாக இருக்கணும். இப்போது பொறுமையாக எப்படி நம்ம சகிக்க முடியும்? எல்லாத்தையுமே பொறுமையாக சகிக்கணும் அப்படின்னா வேதாகமத்தில் இந்த மாதிரி யாராச்சும் பொறுமையாக சகிச்சிருக்காங்களா? அவங்களுக்கு வந்த பாடுகள் உபத்திரவங்கள் இவற்றை எல்லாமே இப்போ யோபு வந்து நம்ம பார்த்துருப்போம். வசனம் கூட வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரே. அப்போது யோபின் பொறுமையை குறித்து யாக்கோபு இங்கே வந்து சொல்கிறாரு. அப்போது அவர் சோதிக்கப்படும் போது அவர் எவ்வளோ பொறுமையாக இருந்தார் அப்படின்றது நமக்கு தெரியும். இருந்தாலுமே நம்ம இன்றைக்கி யோபுவை பற்றி பார்க்காம மற்றவங்களை குறித்து பார்க்கலாம். யாக்கோபு அதே 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, வசனம் வாசிங்க சிஸ்டர். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துவதற்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு என்ன சொல்கிறாருன்னா, என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திஷ்டாந்தமாக வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போது துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் நாம் அவங்கள திஷ்டாந்தமாக வைக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ யாக்கோபு நமக்கு இங்கே என்ன அறிவுறுத்துறார் அப்படின்னா, துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் நம்ம யாரை பார்க்க சொல்கிறார் அப்படின்னா, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களை ஒரு வாட்டி வந்து திரும்பி பார்த்து அவர்களுடைய அந்த நீடிய பொறுமையை பார்க்கும்படி அப்போஸ்தலர் நமக்கு இங்கே வலியுறுத்துறார் அப்படின்றதையும் நாம் அங்கே பார்க்குறோம். இப்போது சகோதர சகோதரிகளே, இப்போது தேவனுடைய விருப்பத்தை நாம் கவனித்து உற்சாகம் அடையும் விதமாக நாம் கடந்த கால விசுவாசிகளை நாம் பின்னோக்கி பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அப்படி நம்ம கடந்த கால விசுவாசிகளை நம்ம பின்னோக்கி பார்க்கணும் அப்படின்னா நம்ம யாரை பார்க்கலாம் அப்படின்னா, எசேக்கியேல், தானியேல், எரேமியா, எசேக்கியேல், தானியேல் இவங்க 3 பேரை குறித்து பார்க்கலாம். அப்போது அவங்கள போல் பொறுமையுள்ளவர்களாகவும் உண்மையாக சகிப்பவர்களாகவும் நாம் வந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்போது இந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது எரேமியா, எசேக்கியேல், தானியேல் இவங்க 3 பேரை குறித்து நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த சோதனைகள் உபத்திரவங்கள் மத்தியில் அவங்க எப்படி பொறுமையாக சகித்தாங்க அப்படின்றது நம்ம அங்கே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட தேவன் வந்து எப்படி செயல்பட்டார் அப்படின்றது நாம் இங்கே பார்க்கலாம். இந்த 3 பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சமகாலத்தில் வாழ்ந்து தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகள். இதில் எரேமியா வந்து கொஞ்சம் வயது மூத்தவராகவும், அடுத்து எசேக்கியேலும், அதுக்கு அடுத்தது தான் மிகவும் எளியவராக தானியேலும் வந்து இருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சமகாலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் இவங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரேல் ராஜா தன்னை தாழ்த்தி தேவனுடைய புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளாத போது, அதாவது தேசத்தின் மீது தேவனுடைய கோபாக்கினை வரப்போகுது, தேவனுடைய கோபாக்கினை மூலம் பாபிலோனை கொண்டு அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று தீர்க்கதரிசியாக எரேமியா என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா செய்தி கொடுத்துட்டு இருந்தார். அப்போது அந்த டைமில் இஸ்ரேல் ராஜா என்ன பண்ணார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவருடைய ஆலோசனையை அவர் வந்து நிராகரிச்சிட்டார். எரேமியா வந்து தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருக்காரு. தேவனுடைய கோபாக்கினை வந்து மூலம் பாபிலோனை கொண்டு அவர்களை வந்து தண்டிக்க போகிறார் அப்படின்னு வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. ஆனால் இஸ்ரேலுடைய ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ஆலோசனையை வந்து நிராகரித்து அவரை மிகவும் கடுமையான முறையில் வந்து சிறையில் அடைக்கிறதையும் நாம் அங்கே பார்க்குறோம். வசனம் கூட வாசிக்கலாம். எரேமியா 38ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எரேமியா 38ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த அமலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கிவிட்டார்கள்.
அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உலையாய் இருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்தனான். அவரை என்ன பண்ணிட்டாங்களா, கயிறுகளால் கட்டி உலையில் வந்து துறவியில் வந்து இறக்கி விட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது எரேமியா கயிறுகளால் கட்டி அந்த கிணற்றில் வந்து அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இறக்கி விட்டாங்க. அதிலிருந்து அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா வெளியவும் வர முடியாது. அப்போது அதுவும் இல்லாமல் அந்த கிணறு என்னவாக இருந்துச்சுன்னா தண்ணீர் இல்லாமல் உலையாக இருந்தது அப்படின்னு நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போது ஒரு வேளை உலையாக இருந்தது அப்படின்னா ஒரு சேரும் சகதியமாக இருந்திருக்கும். அப்போது சேரும் சகதியமாக இருக்கிற ஒரு இடம் எப்படி இருக்கும், ஒரு பூச்சிங்க இருக்கும், அந்த இடத்துல பல்லிங்க இருக்கும், பாம்புங்க கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் அந்த துறவியில் இறக்கி விட்டதுக்கப்புறம் அந்த அந்த சேத்து சகதிகள் மத்தியில் தான் வந்து எரேமியா என்ன பண்ணிட்டு இருந்தார். அந்த சேத்தின் மத்தியில் அங்கே என்ன இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா பூச்சிகள், பல்லிகள், பாம்புகளும் கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல வந்து அவருக்கு திரும்ப வெயில் படுறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்காது, இருட்டாக தான் இருந்திருக்கும். பகல் நேரத்தில் வெளிச்சம் கம்மியாகவும், இரவு நேரத்தில் அவருக்கு என்ன ஆகிருக்குன்னா மிகுந்த அந்த வெளிச்சம் இல்லாத ஒரு நிலையாக அவர் இருந்திருக்கும். அப்போது அந்த இடத்துல நம்மளை யோசித்து பார்க்க முடியுமா? நம்மளை யாராச்சும் கிணத்துல தண்ணி இருக்கிற கிணத்துல நம்மளை இறக்கி விட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐயோ எம்மான்னு கத்தி கதறுவோம். ஆனால் எரேமியா என்ன பண்ணார்னா அந்த இடத்துலையும் இது வந்து இந்த சோதனையை வந்து அவர் பொறுமையாக அந்த இடத்துல சகிச்சார் அப்படின்றது நாம் அங்கே பார்க்குறோம். அப்போது நாம் யூகித்து கூடியதற்கு மேலாக எரேமியா என்ன பண்ணார்னா கஷ்டங்களை அனுபவித்தார் அப்படின்றது நாம் அங்கே பார்க்கணும் சகோதர சகோதரிகள். அப்போது அவர் அந்த சேத்தில் வந்து எந்த அளவுக்கு ஆழத்துக்குள்ளே போயிருப்பார் அப்படின்றது நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா யோசித்து பார்க்க கூட முடியாத நிலைமை, யோசித்து கூட பார்த்துருக்க முடியாது. அப்போது எரேமியா வெளியே வரத்துக்கும் என்ன இல்லைன்னா வழி இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணுன்னா கூட எங்கே உட்காருவார்? அந்த கிணத்துல சேரும் சகதியமாக இருக்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணுன்னாலும் அவரால் எங்கேயுமே உட்கார முடியாது. ஃபுல்லாமே அங்கே சேரும் சகதியமாக இருந்திருக்கும். அடுத்து எசேக்கியேலை குறித்து நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதே சமயத்தில் அந்த பாபிலோன் ராஜ்யத்தின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட இஸ்ரேலின் மத்தியில் கர்த்தரின் தீர்க்கதரிசியாக எசேக்கியேல் என்ன பண்ணிட்டு இருந்தார்னா வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போது எருசலேமின் மீது வரப்போகிற அந்த முற்றுகையை குறித்து செய்தி கொடுப்பதற்காக கர்த்தர் என்ன பண்ணுறாருனா எசேக்கியேலை வந்து பயன்படுத்துகிறாரு. அப்படி என்னென்ன வந்து கர்த்தர் வந்து எசேக்கியேலை செய்ய சொன்னார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சம்பவம் எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். நீ உன் இடது பக்கமாய் ஒருக்கணித்து படுத்து அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கமாய் ஒருக்கணித்திருக்கும் நாட்களில் லக்கத்தின்படியே அவர்களுடைய அக்கிரமத்தை சுமப்பாய். அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளையிட்டேன். 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். இப்போது எசேக்கியேல் என்ன பண்ணணும் அப்படின்னா இஸ்ரேலருடைய அந்த அக்கிரமத்தை வந்து யார் சுமக்கணும்னா எசேக்கியேல் சுமக்கணும். எத்தனை நாள் அப்படின்னா 390 நாள். அதை எப்படி சுமக்கணும் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் வந்து ஒரு சைடு வந்து ஒருக்களித்து படுத்திருக்கணும். அதாவது இஸ்ரேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் இடது பக்கமாய் ஒருக்களித்து படுத்துக்கொள்ளும்படிக்கு அவருக்கு என்ன பட்டிருக்குன்னா கட்டளை கொடுக்கப்பட்டுச்சு. அப்போது அவர் அந்த பக்கமாக ஒருக்களித்திருக்கும் நாட்கள் இலக்கத்தின்படியே அவர்களோட அக்கிரமத்தை அவர் என்ன பண்ணணும்னா சுமக்க வேண்டியதாக இருந்தது. அந்த அக்கிரமத்தின் வருஷங்கள் அவருக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா நாட்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி அவர் 390 நாட்கள் என்ன பண்ணோம்னா இஸ்ரேலருடைய அந்த அக்கிரமத்தை அவர் சுமக்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த ஒரு வசனத்தையும் வாசிக்கலாம். 6ஆம் வசனம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒருக்கணித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை
40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். இப்போ முதல்ல அவருக்கு வந்து இஸ்ரேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை வந்து அவர் சுமக்கணும். எத்தனை நாள்னு பார்க்கும்போது 390 நாள். அந்த 390 நாள் அவர் இஸ்ரேலின் அக்கிரமத்தை சுமந்து நிறைவேற்றின பிறகு திரும்ப என்ன பண்ணணும்னா இல்லை இஸ்ரேல் வம்சத்தாரோட 390 நாள். அடுத்து அவர் அதை நிறைவேற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா யூத வம்சத்தாரோட அக்கிரமத்தை 40 நாள் சுமக்கக்கூடியவராக இருக்கணும். அப்போது இடது பக்கமாக ஒரு கழித்து படுத்து 390 நாளும் வலது பக்கமாக படுத்துக்கொண்டு ஒரு 40 நாளும் அவர் என்ன பண்ணோம்னா அவங்களுடைய அக்கிரமத்தை வந்து சுமக்கணும் அப்படின்னு வந்து அவருக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த இடத்துல நம்மளை யோசித்து பார்க்க முடியுமா? நம்ம தொடர்ந்து ஒரு 2 நாள் ஒரு சைடு ஒரு வலது பக்கமோ இடது பக்கமோ ஒரு கழித்து படுத்திருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போது மொத்தம் அவர் எத்தனை நாள் ஒரு கழித்து படுத்திருந்தார் அப்படின்னா தன்னுடைய இடது பக்கம் 390 நாள், தன்னுடைய வலது பக்கமாக 40 நாள், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வருது. அப்போது இந்த இதுக்கப்புறமும் எசேக்கியேலுக்கு இந்த ஒரு உபத்திரவம் இதோடு நிற்கலை. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன கொடுக்கப்படுது அப்படின்னா அவருக்கு முன்பாக எருசலேம் நகரம், அடுத்தடுத்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு முன்பாக எருசலேம் நகரம் வரையப்பட்ட ஒரு செங்கல் அவருக்கு முன்னாடி இருக்கணும். அதை சுற்றி வந்து முற்றுகை போடப்பட்டிருக்கணும். அந்த முற்றுகை போடப்பட்டதற்கும் தனக்கும் நடுவாக என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு இருப்பு சட்டியை வந்து அவர் வச்சுருந்து தான் அவர் வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் ஒரு கழித்து அவர் படுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர் மறுபக்கத்தில் திரும்பாதபடி அவருக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா கயிறுகளால் வந்து அவர் கட்டப்பட்டிருப்பார். அப்போது இது வந்து அவருக்கு ஒரு கடுமையான ஒரு அனுபவமாக அங்கே இருந்திருக்கு சகோதர சகோதரிகளே. அப்போது இதோட அந்த அனுபவம் அவருக்கு நின்றுச்சா அப்படின்னா இல்லை. அடுத்து நாம் பார்க்கும்போது கர்த்தர் அவருக்கு என்ன செய்ய கட்டளையிடுறார் அப்படின்னு நாம் பார்க்கும்போது எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் வசனம் 9-10. நீ கோதுமையையும் வார்கோதுமையையும் பெரும்பயிற்றையும் சிறு பயிற்றையும் தினையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பஞ்சுடுவாய். நீ ஒரு அப்பஞ்சுடுவாய். நீ ஒரு கழித்து படுக்கும் நாட்களுடைய லக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாயாக. நீ சாப்பிடும் போஜனம் நாள் ஒன்றுக்கு 20 சேக்கல் நிறையாய் இருக்கும். அப்படி நாளுக்கு நாள் சாப்பிடுவாயாக. இப்போ முதல்ல அவருக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு? இஸ்ரேலியரோட வம்சத்தாரோட அக்கிரமத்தை சுமக்கிறது 390 நாள் அவர் வந்து இடது பக்கமாக ஒரு கழித்து படுத்திருக்கணும். யூத வம்சத்தாரின் அக்கிரமத்தை வந்து அவர் சுமக்கிறதுக்கு வலது பக்கமாக 40 நாள் ஒரு கழித்து படுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு முன்னாடி எருசலேம் நகரம் வரையப்பட்ட அந்த செங்கலும் அதை சுற்றி முற்றுகை போடப்பட்டிருக்கணும். அவருக்கும் அந்த முற்றுகைக்கு நடுவில் ஒரு இருப்பு சட்டி இருக்கணும். அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாத மாதிரி அவர் என்ன பண்ணப்பட்டிருப்பார்னா கயிறுகளால் கட்டப்பட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் சாப்பிடக்கூடிய அந்த இதையும் தேவன் வந்து அங்கே கட்டளையிடுறார். அவர் கோதுமையையும் வார்கோதுமையையும் பெரும்பயிற்றையும் சிறு பயிற்றையும் தினையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்தில் போட்டு அவைகளால் தனக்கு அப்பத்தை சுட்டு தான் ஒரு கழித்து படுக்கும் நாட்களுடைய இலக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து அவர் என்ன பண்ணணும்னா சாப்பிடணும் அப்படின்னு வந்து அவருக்கு கட்டளையிடப்பட்டிருக்கு. அப்படி அவர் சாப்பிட்ட அந்த போஜனம் நாள் ஒன்றுக்கு 20 சேக்கல் எடையாக இருந்தது. அப்போது நாள் ஒன்றுக்கு 20 சேக்கல் எடை அப்படின்னா அந்த உணவு வந்து அவருக்கு போதுமான அளவுக்கு இருந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணணும்னா தண்ணீரையும் என்ன பண்ணணும்னா அளவோடு குடிக்கக்கூடியவராக இருக்கணும் அப்படின்னு வந்து அவருக்கு அங்கே கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நாம் பார்க்கும்போது அவர் அப்பத்தை எப்படி சுடணும் அப்படின்னு கட்டளை இடப்படுதுன்னா 12ஆம் வசனம் கூட வாசிச்சுட்டு வசனம் 12. அதை வார்கோதுமை அடையை போல் சாப்பிடுவாயாக. அது மனுஷனிலிருந்து கழிந்த கஷ்டத்தின் பரட்டிகளால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக சுடப்படுவதாக. நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுமா?
மனுஷனிலிருந்து கழிந்த அந்த மலத்தினால் அவர் என்ன பண்ணணும்னா அந்த அதை வந்து வரட்டிகளாக செஞ்சு அதன் மூலயமா வந்து அவர் அந்த அப்பத்தை சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு வந்து அவருக்கு கட்டளை இடப்படுது. அது வந்து எல்லா மனுஷர்களும் வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு வந்து அவருக்கு வந்து அறிவுறுத்தப்படுது. அப்போது சகோதர சகோதரிகளை யோசித்து பாருங்கள், சத்தியத்தின் நிமித்தம் இது போன்ற அனுபவங்களும் சோதனைகளும் நமக்கு வந்தால் நம்மளோட மனநிலை அந்த இடத்துல எப்படி இருக்கும்? எரேமியாவுக்கு வந்த அந்த உபத்திரவம் பாடுகள் வேறு. இப்போது எசேக்கியலுக்கு வரும்போது இவருடைய அனுபவம் எப்படி இருக்குது? அதுக்கப்புறம் எசேக்கியல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கேட்டுக்கொண்டதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து விலங்குகளின் சாணத்தை வந்து வரட்டிகளாக பயன்படுத்துறதுக்கு வந்து அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. நான் வந்து சின்ன வயசுலேருந்து தீட்டப்பட்டதில்லை, தொட்டதில்லை அப்படின்ட்டு தேவன்கிட்ட அவர் எசேக்கியல் என்ன பண்ணுறாருன்னா கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம் அந்த விலங்குகளுடைய சாணத்தை வந்து அவர் வரட்டிகளாக பயன்படுத்தி அவர் வந்து அந்த அப்பங்களை வந்து சுட்டு சாப்பிட்றாரு. அப்போ இந்த அனுபவங்கள் எல்லாம் ஒரு மோசமானதாக இருக்குது இல்லைங்களா? இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாருனா வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பொறுமையோடு வந்து எல்லாத்தையுமே வந்து சகிச்சிருக்கார் அந்த இடத்துல. அடுத்து நம்ம தானியேலை குறித்து பார்க்கும்போது, தானியேலுக்கு பெருசாக எதுவும் பாடுகள் உபத்திரவங்கள் வந்த மாதிரி இல்லை. தானியேல் என்ன பண்ணுறாருனா, பாபிலோனுக்கு அந்த சிறைப்பட்டு போன பின்பு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேபுகாத் நேச்சரோட அந்த மறைப்பொருளை அவர் என்ன பண்ணுறாருனா வெளிப்படுத்துகிறார். அந்த மறைப்பொருளை அவர் வெளிப்படுத்தினதுனால ராஜா என்ன பண்ணுறாருனா, தானியேலை பெரியவனாக்கி அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து பாபிலோன் முழுவதுமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதிபதியாக வைக்கிறார். அப்போது இவங்க 3 பேருமே எதுக்காக தான் வந்தாங்க? தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு தான் வந்தாங்க. இவங்க 3 பேருடைய உபத்திரவம் பாடுகள் எல்லாமே ஒரே மாதிரியாக இருந்ததான்னா கண்டிப்பாக இல்லை. 3 பேருக்கும் வேறு தான். எரேமியா என்ன பண்ணுறாருன்னா, அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறப்போ அவரை வந்து சிறைப்பிடிச்சு கிணத்துக்குள்ளே போட்டுடுறாங்க. கிணத்துக்குள்ளே போட்டு அவர் வெளியவும் வர முடியாது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணுன்னாலும் ரெஸ்ட் எடுக்க முடியாது, அந்த சேத்துலேயே தான் அவர் இருக்கணும். எசேக்கியலுக்கு வரும்போது அவருடைய பாடுகள் அதிகம். அவர் இடது பக்கம் 390 நாளும் வலது பக்கம் ஒரு 40 நாளும் அந்த பயிர்களினால் வந்து அவர் அப்பத்தை சுட்டு சாப்பிட்ணும். அந்த அப்பம் வந்து 20 சேக்கல் எடையாக தான் இருக்கணும். தண்ணீரும் அவர் கொஞ்சமாக தான் குடிக்கணும். அப்போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நாம் இங்கே நிதானிக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்போது இந்த பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாவற்றையுமே பொறுமையோடு தான் அவங்க வந்து சகித்தாங்க. இப்போது நம்ம தானியேலை எடுத்துக்கொள்ளும்போது, தானியேலுக்கு வந்த உபத்திரவம் பாடுகளும் நம்ம இவங்க கூட என்ன பண்ண முடியாதுன்னா ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இப்போது ஒரு பக்கம் எசேக்கியேல் ஒரு வருடத்திற்கு மேலாக தன் இடது வலது பக்கத்தில் ஒரு கழித்து படுத்துக்கொண்டு இந்த சாணத்தின் மூலயமாக சமைத்த சொற்பளவு அப்பத்தை தான் அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். ஆனால் இன்னொரு பக்கம் தானியேல் பாபிலோன் ராஜாவின் அந்த அரண்மனையில் உயர்ந்த பதவியில் வந்து அவர் இருந்தார், உயர்த்தி வைக்கப்பட்டிருந்தார் அப்படின்ட்டு நாம் அங்கே பார்க்குறோம். அப்போது சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி ஒரு பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில் தான் நாம் கடந்து போகணும். எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பாடுகள் உபத்திரவங்கள் வருமானா கண்டிப்பாக இல்லை. எல்லாருக்குமே வேறு பாடுகள் உபத்திரவங்கள் தான் வரும். அப்போ அந்த உபத்திரவங்கள் பாடுகள் மத்தியில் நாம் என்ன பண்ணணும்னா, அந்த பொறுமையோடு அவற்றை நாம் சகித்து அவற்றை நம்ம சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் சகோதரிகளே. அதை தான் நம்ம ஆதார வசனத்திலையும் பார்த்தோம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு. இப்போது நம்ம யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய முன் வராங்களோ அவங்க எல்லாருக்குமே இப்படிப்பட்டதான அனுபவங்கள் கண்டிப்பாக வரும். இந்த சோதனைகள் பாடுகள் இவை எல்லாமே கண்டிப்பாக வரும் அப்படின்றத நாம் அங்கே கவனிக்கணும். அப்போது இவற்றை நாம் சகிக்கணும்னா நமக்கு முதலாவது எது வேணும் அப்படின்னா பொறுமை அவசியமாக இவை எல்லாவற்றையுமே சகிக்கிறதுக்கு பொறுமை அவசியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பொறுமை இருக்கணும். அப்போது இதற்காக தான் சகோதரர் சொல்லும்போது அன்புக்கு மேலே அப்போஸ்தலர் என்ன பண்ணுறாருன்னா பொறுமையை அநேக இடத்துல வந்து சுட்டி காட்டுறதாகவும் நமக்கு அங்கே சொல்கிறாரு சகோதர சகோதரிகளே. அப்போ நாம் பார்த்த இந்த 3 பேரோட அனுபவம், அதாவது எரேமியா, எசேக்கியேல், தானியேல், இவங்களோட சோதனை அனுபவங்கள் ஒரே மாதிரி இருந்துச்சான்னா இல்லை. அதுபோல் தான் நமக்கும்
சோதனைகள் வந்து மாறுபடும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி வந்து கண்டிப்பாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த சோதனை நேரத்தில் இவங்க 3 பேருமே என்ன பண்ணாங்கன்னா, அவங்க உண்மையுள்ளவர்களாக தான் காணப்பட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ சோதனைகள் உபத்திரவங்கள் வந்தாலுமே அவங்க உண்மையுள்ளவர்களாகவும் பொறுமையாகவும் அவங்க இருந்ததை நம்ம அங்கே கவனிக்கணும் சகோதர சகோதரி. அப்போது நமக்கு இந்த சத்தியத்தின் நிமித்தம் வரும் சோதனைகள், பாடுகள், வரக்கூடிய அந்த பாடுகள், அந்த சோதனைகளில் நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, எப்பொழுதுமே ஒரு முறுமுறுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நமக்கு வர அந்த பாடுகள் உபத்திரவங்கள் மூலிமா நம்ம முறுமுறுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஒருவேளை நாம் முறுமுறுக்காமல் இருந்தாலுமே நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை அதிகமாக காயப்படுத்துவாங்க, சேதப்படுத்துவாங்க. அந்த டைம்லையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பொறுமையோடு தான் இருக்கணும். இதுக்கு உதாரணம் யாரை பார்க்கலாம்னா, மோசேவை பார்க்கலாம். மோசேக்கு என்ன கட்டளையிடப்பட்டது? ரெண்டாவது வாட்டி போயிட்டு கண்மலை கிட்ட போயிட்டு பேசு அப்படின்னா அவர் என்ன பண்ணிட்டார்? அடிச்சிட்டாரு. மோசே பொறுமை உள்ளவர்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அப்படிப்பட்டவரே போயிட்டு பேச சொன்னால் அடிச்சிட்டார் அப்படின்னா, அப்போது அந்த ஜனங்கள் முறுமுறுத்து அவருக்கு அந்த கோபம் மூட்டினதுனால தான் அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அப்போது இந்த பொறுமையை நாம் பொறுமைன்ற அந்த குணலட்சணத்தை நாம் வளர்த்து கொள்வது மிகவும் அவசியமானதாக இருக்குது சகோதர சகோதரிகளே. அப்போது நம்மளை நாமே நிதானிக்கணும். மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்கணும். எல்லா இடத்துலையுமே நம்முடைய உண்மை தன்மை வெளிப்படுத்தணும். அதுக்காக தான் நமக்கு இந்த சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் வருது. இந்த பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் வரப்போ நாம் என்ன பண்ணணும்னா, அவற்றை பொறுமையோடு சகிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அப்போது பொறுமையை குறித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிற இன்னொரு வார்த்தையை நம்ம பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். லூக்கா 21 அதிகாரம் 19 வசனம். லூக்கா 21 அதிகாரம் 19 வசனம். லூக்கா 21 அதிகாரம் 19 வசனம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு யாருக்கு இயேசு கிறிஸ்து இதை சொல்கிறாருன்னா, சீஷர்களுக்கு சொல்கிறத நாம் இங்கே கவனிக்கிறோம். அதாவது இந்த உலகத்தில் பாவம் பெருகி இருக்குது. சாத்தான் உலகத்தின் அதிபதியாக இருக்கிற இந்த காலத்தில் எல்லா சைட்லையுமே இருந்தும் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா எதிர்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அதாவது பல்வேறு பகுதிகளிலிருந்து அவர்களுக்கு எதிர்ப்புகள் வரும்போது அவங்க என்ன பண்ணணும், அந்த எதிர்ப்பை எப்படி அவங்க சமாளிக்கணும் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிகிட்ருக்காரு. அப்போ அவர்களை நெருங்கும்படி சோதனைகள் நெருக்கப்பட்டாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனுடைய பராமரிப்பில் தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ அவங்களுக்கு அறிவுறுத்திட்டுருக்காரு, சொல்லிகிட்ருக்காரு. அப்புறம் தான் சொல்கிறாரு, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சகோதர சகோதரிகள், நமக்கும் அதே தான். நமக்கு சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் வருது அப்படின்னா நாம் யாருடைய அந்த கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், யாருடைய பராமரிப்பில் இருக்கும் அப்படின்னா தேவனுடைய பராமரிப்பில் தான் இருக்கும். அப்போ நாம் ஒன்றிலுமே சோர்ந்து போகாமல் நம்ம என்ன பண்ணோம்னா, நமக்கு வர அந்த பாடுகள், உபத்திரவங்களை நம்ம பொறுமையாக சகிச்சிட்டோம் அப்படின்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாக நாம் இருப்போம் சகோதர சகோதரிகளே. அப்போது இந்த ஒரு காரியத்தை நாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, மறந்து விடக்கூடாது. நாம் தேவனுடைய பராமரிப்பில் தான் இருக்கோம். நமக்கு வர பாடுகள், உபத்திரவங்களை நாம் பொறுமையோடு தான் சகிக்கணும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிட்டு நம்ம பாடத்தை நிறைவு செய்யலாம். யாக்கோபு 1 அதிகாரம் 4 வசனம். யாக்கோபு 1 அதிகாரம் 4 வசனம். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இப்போ நாம் ஒன்றிலுமே குறைவுள்ளவர்களாக இருக்காமல் நமக்கு பொறுமை பூரண கிரியை செய்ய கடவுது அப்படின்னு யாக்கோபு நமக்கு இங்கே சொல்கிறாரு. அப்போது புது சிருஷ்டிகளாகிய நமக்கு சோதனைகள், பாடுகள் வரது எல்லாமே ஒரு புதுவிதமான காரியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டது தான். நம்ம தேவனுடைய சத்தியத்தை கேட்டு தேவனுக்காக நம்மளை அர்ப்பணித்து நம்ம வரும்போது நமக்கான அந்த பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாமே தான் வரும். அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம தேவன் பேரில் எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறோம், தேவனை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உண்மை தன்மை அந்த இடத்துல என்ன அப்படின்றத தீர்மானிக்கிறதுக்காக தான் இந்த
பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் நமக்கு வருது. அப்போது இவற்றை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பொறுமையோடு சகிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போது அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு பொறுமை என்ற குணலட்சணத்தை தேவன் நமக்கு கொடுக்க கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.